சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இந்த வீடியோவில் வந்து வரலட்சுமி நோன்பு வந்து எளிமையான முறையில் நான் செஞ்சு தான் வந்து வீடியோவாக கொடுத்துருக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரலட்சுமி நோன்பு வந்து 23/8/2024 வெள்ளிக்கிழமை அன்றைக்கி சதுர்த்த திதியும் இருந்தது. அன்றைக்கி தான் வந்து நான் வரலட்சுமி நோன்பு வந்து நான் 2வது வாரம் தான் செஞ்சேன். அந்த வீடியோ தான் இது. வந்து கலசம் வந்து ரெடி பண்ணிக்கினேன். கலசம் ரெடி பண்ண வீடியோ வந்து டெலீட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், சாரி. அதில் வந்து முக்காலி மேலே தான் நான் வந்து கலசம் வச்சுருக்கிறேன். முக்காலி மேலே வந்து அரிசி மாவில் கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் முக்காலிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வாழை இலை விரிச்சிக்கிட்டேன். வாழை இலை மேலே கொஞ்சம் பச்சரிசி பரப்பி அதுக்கு மேலே வந்து கலசம் ரெடி பண்ணிக்கினேன். கலசத்துக்குள்ளேயும் வந்து பச்சரிசி போட்டிருக்கிறேன். அதில் ₹1 நாணயம் ஒன்று, வெள்ளி நாணயம் ஒன்று, ஒரு தங்க மோதிரம், அதுக்கப்புறம் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஜாதிக்காய் ஒன்று, கொஞ்சம் வந்து பச்சை கற்பூரம், அதுக்கப்புறம் காதோல கருகுமணி, மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் போட்டுக்கிட்டு வந்து கலசம் ரெடி பண்ணிக்கினேன். கலசம் ரெடி பண்ணிவிட்டு நிலைவாசலுக்கு வெளியே வச்சு பூஜை பண்ணி, அம்மா எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு மனசார அழைச்சி உள்ளே கொண்டு வந்து கலசம் வந்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கறதுக்கு வளையல், தாலி கயிறு, வெத்தலைப்பாக்கு, பழம் அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி தட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். காலையில் பூஜைக்கு வந்து பால் பாயாசம் வச்சு தான் நான் வந்து பூஜை செஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் வந்து மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்கிறேன். நான் குலதெய்வம் வந்து கலசம் வச்சுருக்கிறதால முதல்ல சாமி படத்துக்கிட்ட வந்து முதல்ல பூஜை பண்ணிவிட்டு குலதெய்வத்துக்கு வந்து வெத்தலைப்பாக்கு பழம் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பால் பாயாசம் வச்சு முதல்ல நிலைவாசல் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து சாமி படத்துக்கிட்ட பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் அம்மாவுக்கு முதல்ல பூஜை பண்ணேன். இப்படி தான் வந்து நான் பூஜை எப்பயுமே பண்ணுவேன். அந்த மாதிரி நான் எப்பயுமே செய்கிற மாதிரி வந்து செஞ்சுக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வந்து பூஜையை பார்க்கலாம் வாங்க. முதல்ல வந்து மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்கிறேன். அன்றைக்கி சதுர்த்தி திதி இருந்தது வெள்ளிக்கிழமை அப்படின்றதால வந்து பிள்ளையாருக்கு அருகம்பில்லு, அதுக்கப்புறம் வந்து வெள்ளை அருக்கம் பூ அதெல்லாம் வச்சு முதல்ல வந்து பிள்ளையாரை மனசார அச்சதை போட்டு பூவெல்லாம் போட்டு பிள்ளையார் மந்திரம் சொல்லி வந்து பூஜை பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து அம்மாவுக்கு பூஜை பண்ணேன். நான் வந்து அம்மாவுக்கு வந்து சாரீ கட்டலை, கலசம் வந்து சின்னதாக வச்சுருக்கிறதால நான் வந்து ப்ளவுஸ் பீட்டில் தான் வந்து சாரீ மாதிரி கட்டியிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சுருக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து வரலட்சுமி நோன்பு செஞ்சீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா வந்து அம்மாவை போற்றிய சொல்லி அது அர்ச்சதை போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேங்காய் உடைச்சிட்டு வழிபாடு செஞ்சேன். இப்படி தான் வந்து காலையில் முதல் பூஜை செஞ்சேன். 3 வேளை வந்து பூஜை செய்வேன். அதுக்கப்புறம் மறுநாள் சனிக்கிழமை வந்து புனர் பூஜை செஞ்சு தான் வந்து கலசத்தை வந்து எப்பயுமே கலைப்போம். அந்த மாதிரி தான் செஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேங்காய் உடைச்சி வச்சு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டு அப்படியே வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. இந்த முதல் பூஜை வந்து நல்லபடியாக வந்து முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து வந்த சுமங்கலி பெண்களுக்கு வந்து தாம்பலம், அதாவது வெத்தலைப்பாக்கு, வளையல், மஞ்சள் கயிறு, பூ, அதுக்கப்புறமா வந்து ப்ளவுஸ் பீட்டு வச்சு தான் வந்து நான் ஒரு 5 பேருக்கு தான் கொடுத்தேன். இது நல்லபடியாக வந்து அம்மாவை மனசார வந்து முதல் பூஜை செஞ்சு அம்மாவை வந்து உட்கார வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து 10:30 மணிக்குள்ளே, அதாவது 10:20க்கு வந்து 2வது கால பூஜை வந்து அம்மாவை உட்கார வச்சுட்டு வந்து 3 கால பூஜை செய்வேன். அந்த மாதிரி தான் வந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் 2வது பூஜைக்கு வந்து அம்மாவுக்கு வந்து போலி, அதாவது ஒவ்வொட்டுன்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே நான் வந்து அம்மாவுக்கு ஒவ்வொட்டு செஞ்சு படைக்கிறது வழக்கம். 2வது பூஜைக்கு வந்து அதுதான் செஞ்சுருந்தேன். அன்றைக்கி கரண்ட் வேறு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஷட்டவுன் ஆகிடுச்சி. ஒவ்வொட்டு செய்கிறதுக்கு வந்து பருப்பு மட்டும் வேக வச்சு வச்சுருந்தேன். கரண்ட் போயிடுச்சு. அப்புறம் 5 மணிக்கு தான் வந்துச்சு. அதுக்கு முன்னாடியே வந்து சரி அம்மாவுக்கு மட்டும் 2 இது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ பருப்பை வந்து நல்லா மசித்து வந்து அம்மாவுக்கு வந்து படைக்கிறதுக்காக மட்டும் செஞ்சுருந்தேன்.
அன்றைக்கி ஃபுல்லாகவே கரண்ட் இல்லாமல் போயிடுச்சு. அந்த நேரத்தில் வந்து இந்த தீப ஒளியில் வந்து அம்மா தத்ரூபமாக எங்கள் வீட்டில் உட்காந்துருந்தாங்க. பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 10:20க்கு வந்து 2வது கால பூஜையும் செஞ்சுக்கிட்டேன். அப்போ தான் ஒவ்வொட்டு செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அம்மாவுக்கு சாதம், அதாவது நெய் சாதம், அதில் வந்து பருப்பு, நெய், வாழைப்பழம், வெல்லம் அதெல்லாம் போட்டு தான் வந்து அம்மாவுக்கு சாதம் வந்து படைத்தேன். அதுக்கு குடிக்கிறதுக்கு வந்து தண்ணியும் 1 டம்ளர் வைக்கணும். நம்ம எப்போ வந்து சாமிக்கு சாப்பாடு வச்சோம் அப்படின்னாலும் வந்து தண்ணியும் சேர்த்து தான் வச்சு படைக்கணும். அந்த மாதிரி தான் செஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சாயந்தரம் 3வது கால பூஜை வந்து சாயந்தரம் 6:30 மணிக்கு செஞ்சேன். அப்போ வந்து பஞ்சமி திதி வந்தது. சாயந்தரம் பூஜைக்கு வந்து கேசரி செஞ்சு வச்சுருந்தேன். அப்போ வந்து நான் வந்து வாராகி அம்மன் வந்து விளக்கு வச்சு தான் வந்து வழிபாடு செய்வேன். அந்த தீபத்து முன்னாடி வந்து கேசரி வச்சு அம்மாவை வாராகி அன்னையும் வந்து மனசார வேண்டிக்கிட்டு வந்து முதல்ல சாமி படத்துக்கிட்ட பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அம்மாவுக்கு வந்து பூஜை பண்ணேன். இப்படி தான் என்னோடய 3 நேர பூஜையும் முடிஞ்சது. அம்மா வந்து அப்படியே பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக தத்ரூபமாக வந்து உட்காந்துருந்தாங்க. எல்லா தெய்வங்களுடைய அருளும் என் வீட்டில் வந்து ரொம்ப தத்ரூபமாக வந்து அம்மா உட்காந்துருந்தாங்க. அது மட்டும் இல்லை, காலையில் அம்மாவுக்கு பூஜை செய்யும்போது விநாயகருடைய அருளும் கிடச்சிது. சதுர்த்தி திதியே மகா சங்கடகர சதுர்த்தி மாலை நேர பூஜையில் வந்து அம்மா வாராகி தேவியினுடைய அருளும் கிடச்சிது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இரவு தூங்குறதுக்கு முன்னாடி வந்து அம்மாவுக்கு ஆரத்தி எடுத்து டிஸ்டி கழிச்சிட்டு கொஞ்சம் வந்து இது நகர்த்தி வச்சுட்டேன். தேவியும் வழிபாடு செஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி 3 தெய்வங்களையும் வழிபாடு செஞ்ச சந்தோஷம். அது மட்டும் இல்லை, எல்லா தெய்வங்களும் ஒன்று தான். எல்லா தெய்வத்திற்கும் வந்து வழிபாடு செஞ்ச சந்தோஷமும் இருந்தது. மனசுக்கு ரொம்ப திருப்தியாக வந்து என்னால் முடிஞ்சதை எளிமையான முறையில் திருப்தியாக வந்து பூஜையை செஞ்சுக்கிட்டேன். அதுக்கடுத்து வந்து இது காலையில் சனிக்கிழமை புனர் பூஜை செய்கிறதுக்காக நான் கல்கண்டும் உலர் திராட்சையும் தான் வச்சு காலையில் வந்து பூஜை பண்ணிக்கிட்டேன். பூஜை பண்ணி காலையில் வந்து 6:30 மணிக்கு தான் நான் பூஜை பண்ணேன். 7 மணி 7:30 மணிக்குள்ளே வந்து கலசத்தை கழிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி 6:30 மணிக்கு தான் வந்து நான் பூஜை பண்ணேன். அப்பயும் வந்து காலையிலையும் வந்து பஞ்சமி திதி இருந்தது. அதோடு மட்டும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக மனசுக்கு நிறைவாக இருந்தது. எங்கள் வீட்டுக்கு வந்த சுமங்கலி பெண்களும் அம்மாவை அப்படியே தத்ரூபமாக உங்கள் வீட்டில் வந்து உக்காந்துருக்கிற மாதிரி அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வாழ்த்திட்டு போனாங்க. காலையில் 7:30 மணிக்கு மேலே தான் கலசம் கலைச்சேன். அம்மாவை எடுத்து அரிசி பானையில் வந்து வச்சுக்கிட்டு அப்படியே கொண்டு போய் சமையலறையில் வச்சு கொஞ்ச நேரம் கழித்து அதுக்கப்புறம் தான் வந்து கலசத்தை வந்து கலைச்சேன். எப்பயுமே இப்படி தான் செய்வேன். அம்மா எங்கள் வீட்டில் நீ எப்பயுமே நிரந்தரமாக இருக்கணுமா அப்படின்னு மனசார அம்மாவை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கலசத்தை கலைச்சேன். அதுக்குள்ளே போட்ட இது நாணயம் இதெல்லாம் வந்து பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, அதுக்கப்புறம் ஜாதிக்காய் இதெல்லாம் வந்து பணம் வைக்கிற பட்டியில் வந்து வச்சுக்கிட்டேன். இப்படி தான் என்னோடய பூஜையை எளிமையாக செஞ்சு முடிச்சுக்கிட்டேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என் சொந்தங்கள் எப்போதும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னு உங்களுக்காகவும் நான் மனசார கடவுள்கிட்ட வேண்டிக்கினேன். தேங்க்யூ.